ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் நாங்கள் ஒன்றாய் சேரும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும், அவரை பாடி துதிக்கும். தேவன் தாமே நமக்கு தந்த கிருபைக்காய் சுகத்திற்காய் அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வேளையிலும் நாங்கள் வளமை போல தேவன் தாமே தம்முடைய வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் ஜெபம் பண்ணி வார்த்தைக்குள்ளாய் கடன் செல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேலைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும் ராஜா. பாடல்களை ஆசீர்வதித்து தந்த தேவன், உம்முடைய வார்த்தையினாலும் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ராஜா. உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் உமக்குள்ளாய் வளர்ந்து பிறகு எழுந்து பிரகாசிக்க தேவ கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளும் ராஜா. ஆண்டவரே, நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழி நடத்துகிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன். உம்முடைய வார்த்தையாகவே எங்களை மாற்றி உமோடு சேர்த்துக்கொள்ள வருகிற தேவனாய் இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். எடுத்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்தாலும் வார்த்தையை ஆசீர்வதித்து தந்ததற்காய் நன்றி 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 என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய திட்டப்படி நாங்கள் மீண்டுமாய் ஒன்றாய் இணைந்து இந்த காரியங்களை செய்ய நமக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையினால் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இப்படி சேர்க்கப்பட்ட நமக்கு சில காரியங்களை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். அது நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் தான். எல்லாருக்கும் சில காரியங்களை அவர் மறைத்து வைத்து, மறைத்த காரியங்களுக்கூடாய் சில வேளையிலே நாங்கள் அதை கடந்து வரவும் அவற்றை விளங்கிக் கொள்ளவும் கூட கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே மறைக்கப்படுகிறது சில வேளையிலே பலருக்கு நடக்கிறது. சிலருக்கு இந்த காரியங்கள் நாம் கேள்விப்படுவோம், இப்படி நடந்தது, இப்படியாக இருக்கிறது என்று. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்மை மீட்டுக் கொண்டது நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறவர்களை விட தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளவும் விளங்கிக் கொள்ளவும் அவருடைய வார்த்தையினாலே நாங்கள் பிடிக்கப்பட்டு அவரோடு கூட சேர்ந்து ஜீவிக்கிறதான அந்த உன்னதமான ஜீவியத்துக்குள்ளாய் எங்களை கொண்டு வரவே கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறார். ஆகவே ஒரு காலத்திலே தேவனுடைய வார்த்தையை பற்றி அறியாதவர்களாய் விளங்கிக் கொள்ளாதவர்களாய் இருந்த ஜனங்களை தம்மண்டை இழுக்கிறவராய் இருக்கிறார் இயேசு. அதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஒரு காலத்திலே நாங்கள் எல்லாம் கணக்க படித்துக் கொண்டிருந்திருப்போம். ஆனால் இயேசுவை பற்றியதான அறிவு நமக்கு அவ்வளவா இருக்காது. இயேசு ஒரு தெய்வம், அந்த அளவிலே இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரியும், இயேசுதான் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. அவரை தவிர வேற தெய்வமே இல்லை என்று நாங்கள் சொல்லுகிற அளவுக்கு கர்த்தரங்களை மாற்றி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த காரியங்கள் நம்முடைய காரியங்களையே நமக்கு வெளிப்படுத்தி நாம் அவருக்குள்ளாய் எல்லா காரியங்களையும் விளங்கிக் கொள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். சில வேளையிலே ஊழியக்காரரை மறைத்துக் கொள்வார். அப்படியாகத்தான் ஆரம்பத்திலே ஒரு ஊழியக்காரரை மறைவாகவே வைத்து காரியங்களை செய்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஏன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கூட சில காலத்துக்கு நசரேத்தூரில் இருந்து வேறொரு இடத்துக்கு கொண்டு போய் மறைத்துக் கொண்டார். அப்படியா பல காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றன. அப்படி நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் அவற்றிற்கூடாக கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். என்றால் தேவன் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி அறிந்து அவரை ஆராதித்து அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்திலே சேர அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே இது சர்வசாதாரணமான காரியம் அல்ல. உண்மையாகவே அதற்குள்ளே காரியங்கள் இருக்கும். விளங்கிக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஆனபடியால் விளங்கிக் கொள்ளுகிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். தேவனோடு கூட இணைந்து வாழுகிற வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையாகவே எங்களை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றது. ஆனபடியால் இப்பொழுது நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அது
அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அதாவது மற்றவர்களுக்கு அவள் காண்பிக்கவில்லை. அந்த குழந்தை பிறந்திருந்தது, ஆனால் குழந்தையை மற்றவர்களுக்கு காண்பிக்கவே இல்லை. ஏனென்று கேட்டால் அது அவர்களுக்குள்ளே ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்த காரியம். அதாவது அங்கே அந்த பிள்ளை யார் என்று பார்ப்போம் என்றால் நமக்கு தெரியும், ஆண்டவராலே மிகுந்த வல்லமையாக சரிக்கு சமனாக இயேசுவை போல உபயோகப்படுத்தப்பட்ட ஒருவர். ஹல்லேலூயா. அவருக்கு பேர் மோசே. அவருக்கு பேர் என்ன? மோசே. அதாவது இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வரும் என்பதாகவே இயேசுனுடைய காரியங்களை தாங்கினவராய் இயேசுவுக்காக ஒரு பிரதிபிம்பமாக அங்கே மோசே வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். அவருடைய காரியங்களை நாங்கள் சில வேளையிலே அதை ஒப்பு நோக்குவதுண்டு. மோசேக்கும் இயேசுவுக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன என்று இவைகளை கூட நாங்கள் ஆராய்ந்து படிப்பதுண்டு. இப்படியாக ஒற்றுமைப்படுத்தப்பட்ட ஒருவர் அங்கே மறைக்கப்படுகிறார். என்ன மாதிரி மற்றவர்களுடைய கண்களுக்குள்ளே அவர் தெரியக்கூடாது என்று. அதோடு அந்த காரியம் முடிந்து விடவில்லை. அந்த காரியம் தொடர்ந்து நடைபெற வேண்டி இருக்கிறது. ஏனென்று கேட்டால் பிள்ளை வளர வளர பிள்ளையுடைய சத்தம் வீட்டிலே கேட்க துவங்கும். அப்ப வீட்டிலே சத்தம் கேட்டால் மற்றவர்கள் சொல்வார்கள், இங்கே ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது, இங்கே ஒரு குழந்தை இருக்கிறது என்று மற்றவர்களே சொல்கிற நிலைக்கு வந்துவிடும். ஆகவே தேவனுடைய திட்டப்படி, தேவனுடைய வழிநடத்தலின்படி அங்கே என்ன செய்யப்படுகிறது என்றால், மோசேயை அவர்கள் ஆற்றிலே கொண்டு போய் ஒரு நாணற்பட்டியிலே வைத்து விட்டு விடுகிறார்கள். ஆகவே தேவ திட்டத்தின்படி நாங்கள் வருகின்ற பொழுது உண்மையாகவே கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு வியப்பாக இருக்கும். சில காரியங்களை அவர் மறைத்து செய்கிறதை பார்க்கின்ற பொழுது, ஏன் தேவனுடைய பிள்ளைதானே, ஏன் மறைக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரையே ஆண்டவர் மறைத்து வைத்துத்தான் சரியான காலத்திலே வெளிப்படுத்துகிறார். ஏனென்று கேட்டால் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அவர்களை மேற்கொள்ளக்கூடாது. உலகத்தின் காரியங்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆக இந்த நிலையை அவர் ஏற்படுத்தும்படியாய் சில காரியங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்து கொடுக்கிறார். அப்படி செய்து கொடுக்கிற பொழுது அவர்கள் மறைக்கப்பட்டு மறைவான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டிய நிலைக்குள்ளே வருகிறார்கள். இங்கே மோசேயினுடைய காரியத்தையும் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், மோசேயும் மறைக்கப்பட்டு அங்கே தேவனுடைய காரியத்திலே அவரை வெளிப்படுத்தும்படியாய் ஒரு காரியம் நடக்கிறது. என்னென்று கேட்டால், அந்த தாயானவள், நாங்கள் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல், அதை அவள் அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். ஆகவே தேவனுடைய வழிநடத்தலின்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கின்றது. மோசே அங்கே உலகத்திலே ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்த மோசே அரச குடும்பத்திலே போய் சேரும்படியான வழி அங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அரச குடும்பத்திலே அவர் போய் சேரத்தக்கதாக அங்கே பார்வோனின் குமாரத்தி எனப்படுகின்றவர்களிடத்தில் அந்த நாணல்பட்டி போய் சேரும்படியான வழியை கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். அதன்படி அந்த பிள்ளையை கண்டெடுத்த பார்வோனின் மகளானவள் அந்த காரியத்தை அவள் அங்கே பார்க்கிறாள். அதாவது மோசேயை வளர்க்கிறதான பொறுப்பு சாதாரண இடத்திலே இருந்து உயர்ந்த ஒரு இடத்திலே, குலத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே உள்ள ஒரு இடத்திலே கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்பட்டு அவர் அங்கே வளருகிறார். அங்கே சகலவித சாத்திரங்களிலும் அவர் வளருகிறார். சகலவித கலைகளையும் அவர் கற்றுக்கொள்ளுகிறார். நாங்கள் உண்மையாகவே அங்கே அந்த வீட்டிலே அந்த ஸ்திரியின் இடத்தில் இருந்திருந்தால் இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் அவருக்குள்ளே செயல்படுத்த முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் அவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் ஆளுகை செய்யவும், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளவும், எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ளவும் கூடியதாக அவரை கொண்டு போய் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கிறார். அப்படி வைத்து அவர் அங்கே வளர வைக்கிறார். அப்படி வளர வைக்கிறதுனாலே என்ன நடக்கிறது? எல்லா காரியங்களையும் அவர் படித்து அறிந்து காரியங்களை செய்கிறதுக்கு வருகிறார். நாங்கள் கூட படித்து அறிந்தபடியாத்தான் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்றோம். ஹல்லேலூயா. நாங்க கூட உலகத்திலே ஒழிக்கப்பட்டவர்கள் போலான் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு மிகவும் பெருசாய் தெரியாது. ஓ இயேசுவா, ஓ அங்கே ஒரு சிலை இருக்கு, வடிவான சிலை இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம், சிலையிலே இயேசு இல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தேவன், அவரை நாங்கள் பார்க்க முடியாது என்று சொல்லுவோம்.
ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்ன? அங்கே நாங்கள் கற்றுக்கொண்டதான வேதத்தின் மூலமாக இந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு காலம் மறைக்கப்பட்டிருந்தவைகள் ஒரு காலம் கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய வேத வார்த்தையினாலே நமக்கு வெளிச்சமாகி விட்டது. நாங்கள் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள கூட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு வேதம் வாசித்து வேதத்தை நேசித்து வேதத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கிறவர்கள் சிறந்த ஞானவான்களாய் அவர்கள் மாறுவார்கள். அதை தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய ஞானம் அல்ல, தேவ ஞானம் நமக்கு கொடுக்கப்படும். அந்த ஞானத்துக்குள்ளே வளருகிறதான நிலைக்கு நாங்கள் உயர்த்தப்படுவோம். ஆகவே வேதத்தை வாசிக்காமல் விடாதீர்கள். உங்களுக்கு விளங்காவிட்டாலும் வாசிங்கோ, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அவற்றை புரிய வைப்பார். ஹல்லேலூயா. சிலவழி நமக்கு ஒன்றுமே விளங்காது, இது என்ன இப்படி எல்லாம் எழுதி இருக்கென்று நாங்கள் யோசிப்போம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்தந்த நேரத்திலே நமக்கு தேவையானதை வெளிப்படுத்தி இது இப்படித்தான் என்று நமக்கு அறிய தருவார். அதற்கு அவர் தம்முடைய ஊழியக்காரரை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நாமும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றோர்களாக இருக்கிறோம். நாங்களும் வாசிக்கின்ற பொழுது தேவன் அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவதற்குரிய வழிகள் வாய்ப்புகள் உண்டாகின்றது. அவை இப்படியாக கர்த்தருடைய திட்டப்படி கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் வளர்ந்து சில காரியங்களை செய்கின்ற பொழுது நாங்கள் மறைக்கப்பட்டே இருப்போம். மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்திருப்போம். அந்த வாழ்க்கையை விட்டு வெளியிலே தூக்கி எடுக்கிறது வேத வசனமே. ஹல்லேலூயா. அந்த வசனத்தினாலே தான் நாங்கள் உண்மையாகவே தேவனுடைய காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லவும் நாங்கள் அறிந்து தேவனை மகிமைப்படுத்தவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். இல்லை என்றால் மற்றவர்களைப் போல நாங்களும் தேவனுக்கு அவமரியாதை செய்கிறவர்களாய், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாய், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாய் இருந்திருப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மை சந்தித்தது. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களை சந்தித்தது. அந்த வார்த்தையினால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து கொண்டார். இணைந்து கொண்டபடியால் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளவும் ஆங்காங்கு அந்தந்த காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறபடியே புரிந்து கொண்டு வாழவும் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்தான் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த வாழ்க்கை சில பேரிடத்தில் இல்ல. சில பேர் சும்மா சர்வசாதாரணமா இருப்பார்கள். அவர்களும் இன்னும் கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலைதான், வேதத்தை நேசித்து வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை உண்மையாகவே நாங்கள் நேசித்து வாசிக்க 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 ஒன்றும் தெரியாமல் இருக்கிற நம்மை ஞானியாக மாற்றி போடுவார். இதுதான் அவர் செய்கிற வேலை. அவை நம்முடைய காரியங்கள் நாம் மறைத்து வைக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு கர்த்தருக்கென்று ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டு விட்டோம். இன்னும் ஒரு வசனத்தை ஆண்டவராகிய இயேசுவே சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். கோராஸ் 25 அந்த சமயத்திலே இயேசு சொன்னது பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாலகராக நாம் தான் இருக்கிறோம். நமக்குத்தான் தேவன் இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துறார். என்ன ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் வெளிப்படுத்தவில்லை. ஞானிகளிடத்திலே போய் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நான் குரங்கிலே இருந்து வந்தவன் என்று. நான் குரங்குக்கு கூடாகத்தான் நாங்கள் வந்தோம் என்று. ஆனால் தேவன் என்ன செய்தார்? வேத வார்த்தையை நமக்கு எழுதி தந்து பாலகர்களுக்கு அதை கொடுத்து பாலகர்கள் அதை கற்றுக்கொண்டு தேவனுடைய காரியங்களை விளங்கிக் கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தேவ ஆவியினால் பலப்படுத்தப்படவும் அவருக்குள்ளாய் வளரவும் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதா. இதுதான் தேவன் நமக்கு செய்கிறது. இன்றைக்கு இந்த காரியத்தை அறியாதவர்களாய் அல்லது இதை விளங்கிக் கொள்ளாதவர்களாய் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தால் செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒரு சபையிலே நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டியது. கர்த்தர் அங்கே நம்மோடு பேசுவார். அவருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார்.
அந்த அளவுக்கு நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் வந்துவிட்டால் தான் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இறப்பதற்கு முன்பதாகவே நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நாங்கள் இது என்ன நடக்க போகுது, இந்த உலகத்தினுடைய முடிவு என்ன, இந்த உலகத்திலே சம்பவிக்க போகிறவைகள் என்ன, இனி நடக்க போகிறவைகள் என்ன, எல்லாம் இந்த வேதத்திலே எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் தான் ஒரு சொன்னார், பிதாவே கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு இதை வெளிப்படுத்த சித்தமாயிருந்தீர் என்று. ஆமென். ஹல்லேலூயா. இது தேவன் நமக்கு செய்த ஒரு பெரிய கிருபை. இந்த கிருபைக்குள்ளாய் நாங்கள் அழைக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட ஜீவிக்கிற இந்த உன்னதமான ஜீவியத்துக்குள்ளாய் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் தாமே நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து வழிநடத்துகிறார். அவருக்குள்ளாய் நாங்கள் வாழ்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்கிறார். இவை எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ளாமல் தான், விளங்கிக் கொள்ளாதபடியால் தான் சிலர் சபைகளுக்கு போறதில்லை, சிலர் சபைகளை நேசிப்பதில்லை, சிலர் சபைகளோடு ஐக்கியப்படுவதில்லை. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் ஆனால் ஒன்று, சபைகளோடு ஐக்கியப்படாமல் இருந்தால் நாங்கள் கடைசியா போறது தேவராட்சியத்துக்குள்ளே அல்ல. அதை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கும் அதன் தூரர்களுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதான நரக ஆய்க்கினைக்குள்ளாய் கடந்து போக வேண்டி வரும். இன்றைக்கு சில வேளையில நமக்கு வேலையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது இப்படியுமா நடக்கும்? ஆமாம், அப்படி நடக்கிற பொழுதுதான் அதை பற்றி விளங்கிக் கொள்வீர்கள். இந்த வேதம் ஒரு வசனம் கூட அழிந்து போகாது என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்று வரையும் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றது. ஆகவே நரகம் விளையாட்டல்ல, ஒரு கதை அல்ல, அது நிஜம். அதையும் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு நாம் இங்கே போகணும் என்றதை தீர்மானிக்க முடியும். வேதத்தை பற்றி அறிந்து கொள்ளாதவர்கள் சர்வசாதாரணமாக இவற்றையெல்லாம் கடந்து போய்விடலாம். அவர்களுக்கு அதை பற்றி அறிவில்லை, புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன சொன்னார், நம்மே அனுப்பிவிட்டார், போய் அவர்களை இழுத்து கொண்டு வாருங்கள் என்று. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? எங்கே உன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது? இது உனக்கு தெரிய கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் எழுதி தந்திருக்கிறார். ஆனபடியால் உன்னுடைய வார்த்தையை காத்துக் கொள்ளும்படியாய், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உண்மையாகவே வெற்றி அடையும்படியாய் தேவனை நேசித்து அவரண்டை வந்துவிடு. அவர் உன்னை ஆட்கொண்டு வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு வந்தார். இயேசு வந்தது இந்த உலகத்தின் அறியாமை என்ற இருளை உடைத்தறிய. அப்படி உடைத்தறிந்து நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடத்த கர்த்தர் சித்தம் கொண்டார். இன்றைக்கு அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள். தேவனுடைய திட்டப்படி அவருக்குள்ளாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இணைப்பிலே நாங்கள் கர்த்தரோடு கூட வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆனபடியால் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறவர்களாகிய நாங்கள் உற்சாகமாய் அவருக்குள்ளாய் எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்வோம். இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஆமென். அங்கே பாருங்கள், மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கின்ற பொழுது மோசே அங்கே மலையிலே ஏறி போகின்றார். அங்கே என்னத்துக்கு அவர் அழைத்தார்? மோசையோடு பேசுவதற்கு. மோசையோடு பேசி காரியங்களை விளங்க வைப்பதற்கு. அங்கே மோசே போன பொழுது மோசையை ஒரு மேகம் மறைத்துக் கொண்டது. நாங்கள் கீழே நின்றிருந்தா சொல்வோம், சரி மோசே முடிஞ்சது, மோசையோட அலுவல் முடிஞ்சது, அவரோட அலுவல்கள் எல்லாம் முடிஞ்சது என்று. ஆனால் இல்லை, அங்கேதான் தேவன் அவருக்கு என்ன செய்தார்? 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்தார். தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி? இதுதான் 10 கட்டளைகளுடைய முதல் நோக்கம். சில பேர் நினைக்கிறது என்றால், எங்களுக்கு கட்டளை, எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எங்களை அதிகாரப்படுத்தி வாழ வைக்கிறார்கள். இல்லை, நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாகத்தான் கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் புரிந்து கொண்டால் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வோம். இதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தான் தேவனண்டை வர வேண்டி இருக்கிறது. உலகத்திலே நாம் ஜீவிக்கின்ற பொழுது இது யாரும் நமக்கு சொன்னால் பைத்தியம் என்று போடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரியும், தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றது.
ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்திலே நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடைசி காலத்திலே உலக பொது மதம் பெறும் என்று சொன்னபடி பொதுவாக எல்லா மத தலைவர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு மதத்தை உருவாக்குறதிலே அவர்கள் அதிலே கவனம் செலுத்துகிறார்கள். வரும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியினூடாக இந்த உலகம் பூராவும் ஆளுகை செய்யப்படும். அப்பொழுது ஒருவரும் தப்பி போக முடியாது. தப்புறத்துக்கு சீலடிக்கப்பட்டவர்கள் ஜேசனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர்களை காத்துக்கொள்ள கர்த்தர் அந்த சரியான தருணத்திலே வருவார். வந்து அவர்களை எல்லாம் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளுவார். அப்படி சேர்த்துக்கொண்டு அவர்களை தம்மிடத்தில் சேர்த்து அப்பொழுதும் நாங்கள் மறைக்கப்பட்டு விடுவோம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்ம தெரியாது. மேகத்துக்குள்ளே எப்படி மோசே மறைக்கப்பட்டாரோ அப்படியாய் நாங்கள் மறைக்கப்பட்டு விடுவோம். ஆனால் மோசே தன்னுடைய காரியங்களை செய்து முடித்ததும் அவரை ஆண்டவர் கீழே அனுப்பினார். அவை இப்படியாக தேவ காரியங்கள் எல்லாம் ஒரு மறைப்புக்குள்ளாயும் ஒரு வெளிப்படுத்தலுக்குள்ளாயும் நடைபெறுகிறதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதையெல்லாம் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு விளக்கி தர முடியும். இல்லை என்றால் முடியாதுதான். அதுக்காக நான் தேவனை பற்றி அறியாமல் இப்படியே ஜீவித்து போடுவோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அநியாயமாய் அதை நாங்கள் வீணாக்குகிறோம். நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசுவை கரம் பிடித்து வழி நடத்த எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் ஒப்புக் கொடுத்து அவருடைய கரத்தை பிடித்து அவரோடு கூட நடக்கிறதான அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதான அந்த காரியத்துக்குள்ளா எங்களை கொண்டு வருகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் சகோதரர்களே, இதில் உங்களுக்கு குறைவுகள் இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டுமாயிருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நிவர்த்தியாக்க வேண்டுமாயிருந்தால் கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தரோடு இணைகிறேன் என்றால் என்ன செய்கிறது என்று கேட்டால் சபைக்கு போங்கள். சபையை விட்டு வெளியிலே நிற்காதீர்கள். ஆண்டவர் தன்னுடைய மனவாட்டியாகத்தான் நம்மை கொண்டு வந்து சபையிலே சேர்க்கிறார். இன்றைக்கு மனவாட்டி எங்கே இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். மணவாளன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரோட இருந்தா தான் நாங்கள் மணவாட்டி. வழியில போனா நம்மை ஒரு தரம் மதிக்க மாட்டார்கள். அப்படித்தான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் சபையிலே இருப்பதில்லை. வெளியிலே ஓடி விடுவார்கள். ஓடிப்போய் அப்படியே இருந்து விடுவார்கள். இல்லை, மனம் திரும்பி கர்த்தருடைய சபையிலே நம்மை கொண்டு வந்து இணைத்து விட வேண்டும். அதை தேவன் நமக்கு கிருபையாய் வழி நடத்துவதற்காக இந்த காரியங்களை எல்லாம் செய்து வைத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு காரியத்திலும் நாம் உண்மையாகவே ஆண்டவரோடு கூட ஜீவிக்கிறதான ஜீவியம்தான் மிக முக்கியமானது. அந்த ஜீவியத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கின்ற பொழுது நாங்கள் இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 20வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நீ என் முகத்தை காண மாட்டாய், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். என் ஒரு மனுஷரும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். ஆமேன், ஆமென். ஆமேன். ஆகவே கர்த்தர் அங்கே என்ன சொல்லுகிறாராம்? தேவனை ஒருவரும் முகமுகமாய் பார்க்க இயலாது. மோசே போய் தேவனை பார்க்கவில்லை, அவருடைய சத்தத்தை கேட்டார். அந்த சத்தத்தை கீழே நின்றவர்களும் கேட்டார்கள். கீழே நின்றவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆண்டவரே, நீர் எங்களோட பேச வேண்டாம், மோசையோடே பேசிக்கொள்ளும். அந்த சத்தமே அவர்களை அதிர வைத்தது, அலற வைத்தது. பயந்தார்கள், நடுங்கினார்கள். அவ்வளவு பராக்கிரமம் நிறைந்த மகத்துவம் நிறைந்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் பேசுகிற தேவன், அவர் காண்கிற தேவன், அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். இவரண்டை நாம் கட்டி சேர்ந்தால் எவ்வளவு நல்லதான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். ஏன் அவரை தள்ளி விட்டுட்டு உபத்திரவங்களுக்குள்ளாயும் பிரச்சனைகளுக்குள்ளாயும் ஒரு சரியான வாழ்க்கை வாழ முடியாமலும் ஏன் வாழ வேண்டும்? நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து வைத்து போட்டு நம்மை தம்மோடு இணைத்துக் கொண்டு அவருக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் வாழும்படியாய்த்தான் கர்த்தர் இவ்வளவு காரியங்களையும் செய்து முடிக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் மறைந்திருக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
கர்த்தருக்குள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். நாம் அவரை பார்க்கிறதுக்கும் அவர் ஒரு வழி செய்வார். அந்த வழி அவரே நமக்கு செய்யப்படுத்துற வேலை. அங்கே நாங்கள் அந்த வசனத்திலே தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால், அவர் தன்னுடைய கரத்தால் அவரை மறைத்துக் கொள்கிறார். அவர் போறதை அங்கே முகமுகமாய் பார்க்காமல் அவருடைய பின்பக்கத்தை அவருக்கு காண அவர் கிருபை செய்கிறார். ஆகவே உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிறது சர்வசாதாரண ஜீவியம் அல்ல. ஆண்டவரையே பார்க்கவும் நெருங்கவும் பேசவும் முடியும். அல்லேலூயா. எந்த வழியிலே அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறாரோ அந்த வழியிலே அவரை நாங்கள் பார்ப்போம். இந்த உலகத்திலே பலர் ஆண்டவருக்கென்று உருவங்களை செய்து வைத்து கடவுளுக்கென்று அதை செய்து வைத்து வணங்குகிறார்கள். ஒருவரும் அப்படி செய்ய முடியாது. ஏனென்றால் கடவுளை ஒருவனும் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அநேக காரியங்களை செய்து வைத்து அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள், திருவிழாக்கள் செய்கிறார்கள். இவையெல்லாம் என்னத்தை குறிக்கின்றது? கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக நடக்கிறது தான் குறிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை அறியாததையும் குறிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தால் அவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் இது தெய்வம் இல்ல, இது மனுஷனுடைய கையினாலே செய்யப்பட்டதான ஒரு சிலை. இது மனுஷனுடைய புத்தியினாலே செய்யப்பட்டதான ஒரு சிலை. ஆகவே தேவன் சில காரியங்களை மறைத்தே வைத்திருக்கிறார். அப்படி மறைத்து வைத்திருக்கிற காரியங்களை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி அவருடைய வேதத்தின் மூலமாக. ஆகவே வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை கேளுங்கள். வேதம் எங்கெங்கெல்லாம் போதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கேளுங்கள். தனியே போயிருந்து கேட்காதீர்கள், பைபிளோட போயிருந்து கேளுங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிறது பொய்யா மெய்யா உண்மையா, இது பைபிள்ல இருக்கா என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை தேவன் இன்றைக்கு வெளிப்படுத்த உனக்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது வேதத்தை நேசித்து வாசித்து வேதத்திலே உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது. அப்படி ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாய் நாங்கள் கர்த்தருடையவர்களாய் ஜீவிக்கிற அந்த ஜீவியத்துக்குள்ளே வர முடியும், வளர முடியும், தேவ ராஜ்யத்தின் சொந்தக்காரராய் மாற முடியும். தேவன் நம்மையும் வந்து மீட்டி சென்று தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்ளுவார். வீட்டிலே இருக்காதீர்கள், வீட்டிலே இருக்காதீர்கள். வீட்டிலே இருக்கிறவர்கள் தேவனோடு இருக்கிறதுக்குரிய ஒரு எந்த அத்தாட்சியும் இல்லை. ஆனபடியால்தான் புத்தி சொல்லும்படியாய் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர்கள் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல, சபை கூடி வருதலை சிலர் விட்டுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நமக்கு தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நாங்கள் புத்தி சொல்ல வேண்டும். இப்படித்தான் கர்த்தருடைய காரியங்கள் இருக்கின்றது. கர்த்தர் வருவதற்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளாய் நாங்கள் கர்த்தரோடு இணைந்து ஜீவிக்கிற அந்த ஜீவியத்திலே எங்களை உறுதிப்படுத்திக் கொள்வோம், அவரோடு இணைந்து கொள்வோம், ஆள்கைக்குள் கலந்து செல்வோம். அல்லேலூயா. அப்படி கடந்து செல்ல கர்த்தர் நம்மை வந்து கூட்டி செல்வார். அல்லேலூயா. ஆகவே காத்திருங்கள், தேவனோடு விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். தேவன் ராஜ்யத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்வோம். தேவனே நமக்கு எல்லாமாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவார். தேவன் நமக்கு அங்கே அழுகையும் இல்லை, அங்கே வேலை இல்லை. அங்கே இருக்கிற ஒரே ஒரு வேலை கர்த்தரை மகிழ்ந்து துதிக்கிறது தான். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை செய்யத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து செல்ல வருகிறார். அவரோடு நாங்கள் இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம்.
இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்? சவனே சௌரியே எங்கே இருக்கிறீர்கள்? கர்த்தரோடு இருக்கிறீர்களா? இல்லையா, எங்களுக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு தெரியாது, இதுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கர்த்தரோடு இருக்க எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள்ளாய் ஜீவிக்கிற ஜீவியம் ஆசீர்வாதமான ஜீவியம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எழுந்து நின்று நன்றி செலுத்தி நாங்கள் மீறி காரியங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தரை துதிப்போம். நாங்கள் எல்லோரும் பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த வேளையிலும் ராஜா ஆண்டவரே உடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வார்த்தைகளினால் எங்களோடு பேசிய தேவனே, உங்களுடைய வார்த்தையின்படியே செய்ய எங்களை பலப்படுத்தும் ராஜா. எங்களை உதவி செய்யும் ராஜா. உன்னதமான தேவனுடைய உதவி எங்கள் மீது கடந்து வருவதாக ராஜா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்குரியவர்களாய் ஜீவித்து உம்முடைய வருகையிலே உம்மோடு கூட இணைந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உதவி செய்கிற உன்னதமான கர்த்தரே உங்களை துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ராஜா. பரலோகத்தின் தேவனே உங்களை உயர்த்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை பரிபூர்ணமாக எங்களை மூடிக்கொள்வதாக ராஜா. இயேசுவே, இதை நீங்கள் செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்தி அவர்களும் கர்த்தருக்குள்ளாய் தங்கள் ஓட்டத்தை சிவனையோட உதவி செய்யும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்கள் ஆசீர்வாதமாகவும் பலனாகவும் தந்த பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்குள்ளா எடுத்து ஓட்டத்து சிவனையோட உதவி செய்யும் ராஜா. விசேஷமாய் அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணி அவர்கள் வேலைகளில் எல்லாம் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை கட்டளையிட்டு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே அவர்கள் உறுதியோடு வளர்ந்து பிறகு கிருபை செய்தாலும் ராஜா. ஆண்டவரை உயர்ந்த ஸ்தானத்திலே உம்முடைய பிள்ளைகளை இருத்தி பார்க்கிற தேவன் நீர் ராஜா. அப்படியாய் மாற்றி அவர்களை உபயோகப்படுத்தும் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இன்னமாய் பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, திருமணமாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்களும் ஆண்டவரை திருமணமாகி ஆண்டவரை இந்த வாழ்க்கையிலே அவர்களும் வாழ்ந்து உம்மண்டை வந்து சேர அவர்களுக்கு உதவி செய்யும் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கட்டளையிடுகிற வாழ்க்கைக்காக நன்றி சொல்கிறோம். ஏற்ற துணைகளை கட்டளையிடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் ஜீவிக்கிற தேவன் ராஜா. எங்கள் ஜெபத்தை தள்ளிவிடாமல் கேட்டு அதற்கு மறுத்தரவுகளை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிற தேவன் ராஜா. அப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. இந்த வேளையிலும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரும் தேவ கிருபையிலும் மனித தேவையிலும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நல் விவேகத்திலும் நல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல ஆவியிலும் சிறந்து வளர்ந்து விருத்தி அடைந்து அதிகமாய் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் வளர்ந்து பெருக கிருபை செய்தாலும் இயேசுவே, பிள்ளைகளை உடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதங்களால் மூடிக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ராஜா. அப்பா, இன்னுமா இஸ்ரவேலருக்காய் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அவர்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிற இந்த உன்னதமான ஜீவியத்துக்குள்ளாய் கடந்து வர கிருபை செய்தாலும் ஆண்டவரே, அவர்களை தேடி வந்த தேவனங்களை மீட்டுக் கொண்டீரே. உம்முடைய கிருபை அவர்கள் மீதும் கடந்து வரட்டும் ராஜா. உம்முடைய இரக்கங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. அவர்களுடைய அறியாமையை நீக்கி நீர்தான் மெய்யான மெசியாஸ் என்பதை அவர்கள் கண்டு உம்மண்டை சேர கிருபை செய்தாலும் கர்த்தாவே, இதை நீங்கள் செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவே, உம்முடைய கிருபையின் கரங்கள் அவர்களை அணைத்துக் கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்களாக. நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் எல்லோருமாய் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவரை வாழ்த்தி நாம் கடந்து செல்வோம். God bless you, God bless you.